திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அகிலாண்ட கோடிக்கும் பிரம்மாண்ட நாயகனா சிவகாம சுந்தரி உடனாய ஞானமா ஆனந்த நடராஜ பெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு இந்த பெரு வாய்ப்பு பெற்றமைக்கு பெருமானுடைய திருவடிகளை நெஞ்சிலே பற்றி துதிக்கின்றேன். இப்பணிக்கு அடியானை ஆளாக்கிய நம்முடைய குருமுகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை நெஞ்சிலே பற்றி துதிக்கின்றேன். உலகத்திலே நம்முடைய குருமுகா சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், 3 பொருளை விற்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஒன்று உண்ணீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர், அன்னம், அருங்கலை, இந்த 3ஐயும் சொல்வார்கள். இந்த 3 கலைகளையும் யார் ஒருவர் பிறருக்கு செய்கின்றார்களோ அவர்கள் சிவப்புண்ணிய பேற்றினை பெற்று சிவப்பேர் அடைவார்கள் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லி மகிழ்வார்கள். அந்த வகையிலே நம்முடைய குருமுகா சன்னிதானத்தினுடைய அந்த திருக்குறிப்பின் வண்ணம் அவருடைய இந்த நம்முடைய திருமடத்திலே நாள்தோறும் இந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதங்களிலும் மத்தியானம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை எல்லோருக்கும் வருகின்ற போகின்றவர்கள் எல்லோருக்கும் தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே நீர்மோர் பந்தல் அமைத்து எல்லோருக்கும் கொடுக்குமாறு திருவுள்ளம் பற்றினார்கள். அந்த செயலை இங்கு நாள்தோறும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருமபுர மடத்தினுடைய பிரச்சார நிலையத்திலே கண்காணிப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தருமதாசன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள், அவரோடு உடன் நின்று கிண்டியிலே இருக்கக்கூடிய சரவணன் என்கின்ற முன்னாள் மாணவர் சிவனடியார், அதே போல் இந்த ஆண்டிலே 2ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கக்கூடிய ரேவதி என்கின்ற சிவனடியார், இவர்கள் மூவரும் எப்பணியிலே சற்று தொய்வு விழுந்தாலும் இப்பணியை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவரோடு மற்ற அடியார்களும் உதவி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. 11 மணிக்கு இந்த மோருக்கு உண்டான அந்த பதமான மோர்களை எல்லாம் விழாவை சரியாக வைத்துக்கொண்டு 12 மணியிலிருந்து 1 மணி வரை வருகின்றவர் போவருக்கெல்லாம் உண்ணீர் உண்ணக்கூடிய நீர் இது, உண்ணீர் என்று நீர்முறை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியை இன்றைக்கு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு நம்முடைய திருமடம் குருமுகா சன்னிதானம் திருமடம் மற்றும் எல்லோரையும் வாழ்த்து செல்லக்கூடியதே கேட்பதற்கு ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். இது இன்றைக்கு நடந்ததல்ல. திருநாவுக்கரசர் காலத்திலேயே திங்களூரிலே அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பேரிலே தண்ணீர் பந்தல் வைத்து எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்த வரலாறெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் 5 கல் தொலைவிற்கு ஒரு சத்திரமும் சாவடை வைத்திருப்பார்கள். அங்கே எல்லோருக்கும் இலவசமாக உணவு தண்ணீர் எல்லாம் அளிக்கப்படும், அவர்கள் தங்கி இருந்து போகலாம் என்கின்ற முறையிலே இந்த மண்ணிலே அப்படி ஒரு அறங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த நிலை இன்றைக்கு இந்த 21ஆவது நூற்றாண்டிலே கூட நம்முடைய குருமுகா சன்னிதானம் அவருடைய தரும மிகுந்த சென்னையிலே தியாகராய நகரிலே இந்த மடத்தினுடைய திருவாசலில் அந்த திருப்படியிலே முதல்ல வைத்துக்கொண்டு வருகின்றவர் எல்லோருக்கும் அந்த தாகசாந்தி தணிக்கும் விதத்திலே இந்த தண்ணீர் பந்தலை அமைத்து எல்லோருக்கும் தண்ணீர் வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இந்த பணியை நடத்தக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பணியை செம்மையாக நடைபெறக்கூடிய அளவிற்கு திருவுள்ளம் காட்டியதை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் படைத்தார்கள் அல்லவா நம்முடைய குருமுகா சன்னிதானம், அவருடைய திருவடிகளையும் நெஞ்சிலை போட்டு துதித்து வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.